குர்ஆனை மிதித்து ஆபாசமான வரைபடங்களால் முகத்தை சிதைக்கும் படங்களை பதிவேற்றியதாக கூறப்படும் ஒருவரை கண்டறிய மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி காவல்துறை மற்றும் சமூக ஊடக தளங்களுடன் இணைந்து செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகநூலில் உள்ள அசல் பதிவு நீக்கப்பட்டதாகவும் டிகி போனியோ என்று பெயரிடப்பட்ட கணக்கு பூட்டப்பட்டதாகவும் எம்சிஎம்சி தெரிவித்துள்ளது. மேலும் விசாரணைகள் நடந்து வருகின்றன. எம்சிஎம்சி கண்காணிப்பின் கீழ் அதே நபர் செய்ததாக நம்பப்படும் மதத்தை அவமதிக்கும் பல பதிவுகள் சமூக ஊடக குழுவில் இருப்பதை கண்டறிந்தனர். அனைத்து பதிவுகளும் விசாரணை மற்றும் அடுத்த நடவடிக்கைக்கான ஆதாரங்களாக பாதுகாக்கப்பட்டுள்ளன என்று எம்சிஎம்சி நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த நபரின் செயல்கள் இஸ்லாத்தை அவமதிப்பது மட்டுமல்லாமல் பதற்றங்களை தூண்டும் மற்றும் மலேசியாவின் பல்லின மற்றும் பல மத சமூகத்தின் நல்லிணக்கத்தை அச்சுறுத்தும் தன்மையிலானது என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. மதத்தை அவமதிக்கும், வெறுப்பை தூண்டும் அல்லது இன மத மற்றும் அரச உணர்வுகளை தொடும் எந்த ஒரு உள்ளடக்கத்திலும் எம்சிஎம்சி சமரசம் செய்யாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.